ஆல் வீடியோஸ் போட்டே ஒரு 4-5 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ரைடல் ஒர்க்லாம் இருந்தனால என்னால் இதில் கான்சன்ட்ரேட் சுத்தமாக பண்ண முடியல. கொஞ்சம் டயர்டு வேறு ஆகிடுச்சு. எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இதை சுத்தமாக கண்டுக்கல. நிறைய இதில் பூ வச்சுருக்கு. புதுசாக நிறையா செடிகள் முளைச்சும் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் காட்டலாம் வீடியோவில் அப்படின்னு தான் இன்றைக்கி காலையில் வீடியோ எடுத்திருந்தேன். நான் எல்லாமே செடிகளை பார்க்குறதுக்கு கூட எப்படி சொல்கிறது, தண்ணி விடுறதுக்காகட்டும், இந்த இதுக்கு இவ்வளோ தண்ணி விடணுங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லாம் பாதிக்கு பாதி கருகியும் போயிடுச்சு. சரி ஓகே, இருக்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் நிறையா இருந்துச்சு. நிறையா தொட்டியில் ரோஸ் இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய் மரத்தை எல்லாருமே கேட்குறீங்க, இதில் வச்சு வளர்க்குறீங்க வருமா காயின்னு. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸில் போடுறேன். மழை வேறு எங்கள் ஊரில் ஒரு 2 நாளாக பேஞ்சிட்ருக்கு. சரி சீட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அமர் லில்லி கொண்டு வச்சுருந்தால பெரிய கிழங்கு ஒன்று வீடியோவில் காட்டியிருந்தேன். அது என்ன இருக்குன்னா லீஃபே வரல, சைடில் பூ வந்துட்டுருக்கு. ஒரு 7 பூ உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. என்ன கலருங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறதே இருந்துடக்கூடாதுன்றது மட்டும் என்னோடய காட்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது நான் பார்த்தது கிடையாது, இப்போ தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன மாதிரி வரப்போகுதுன்றது தெரியல. அமர்லிலியோட டைப் தானாங்கிறதே தெரியல. நிறைய ரோஸ் இருந்துச்சு, எல்லாம் பறிக்காமல் இருந்துச்சு. சரி எல்லா ரோஸையும் கையோடு பறித்து எடுத்துடலாம். குட்டி குட்டியாக இருந்தது, அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது. ஏன்னா விட்டால் எல்லாம் உதிர்ந்துருன்றது தெரிஞ்சிச்சு. சரி எல்லா கலரில் இருக்கிறதையும் எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அடித்த வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வர்ற பூ கூட குட்டி குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு நறுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கருகியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டியாக ரொம்ப குட்டியெல்லாம் இருந்தது. பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதாவது நேச்சுரலாக அதுக்கு ஏதாவது பூஸ்டர் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பெருசாக பூக்கும். இந்த வெயிலுக்கு தாங்கிறதே கஷ்டம். நிறைய ரோஸ் செடி நான் வச்சுருந்தது இந்த 30 ருபீஸ்க்கெலாம் வாங்கியிருந்தல, அதெல்லாம் சிலது தான் நல்லாயிருக்கு, சிலதெல்லாம் குட்டியாக இருக்கிறப்ப இதாகிடுச்சு. இவன் தான் இன்றைக்கி ஒரு ஹைலைட்டே. ஒரே ஒரு குக்கும்பர் விதை ஊருக்கு போனப்போ நாங்கள் வாங்கலான்ட்டு இருந்தோம். அங்கே இந்த பழுத்தது வச்சுருந்தாங்க. அதில் விதைக்காகவே அதை வாங்கி கொண்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, போடாமல் இருந்துச்சு. சரி சும்மா போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லி சீசன் டைமுங்கிறனால போட்டு விட்டுருந்தேன். 2 காய் வந்திருக்கு. போன வாட்டி இதே மாதிரி தான், மழை வந்த டைமுக்கு ஒரு 2 காய் வந்துச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி வந்திருக்கு. இது இருவாச்சி மல்லி. எப்போவுமே இது சம்மர் டைமில் எனக்கு பூக்கவே பூக்காது. சம்மர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நிறைய பூ வச்சுருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஆகுது. ஆனால் ஒவ்வொரு பூவுமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு டபுள் லேயரில் இருக்கும். ஒரு 2 லேயர் அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே எங்கேருந்து இவன் வந்தானே தெரில. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததா இல்லை ஏதாவது நர்சரி போகிறப்ப விதை கிடச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டேனான்னு தெரில. இந்த மேரிகோல்டு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவன் க்ரீன் கலங்காமரம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஷேர் பண்ணி